கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டது. அது மிகப்பெரிய அளவுல உங்களது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். அஷ்டம மற்றும் பாதக ஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் மீது பொய்யான பழிகளும் சட்ட ரீதியான குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீது சுமத்தப்பட்டது. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில சூழல்களும் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களை கேள்விக்குறியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அது உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. உங்களுடைய நேர்மையான பெயரை கெடுப்பதற்காக சில திட்டமிட்டு இந்த ஒரு சதி திட்டங்களை அரங்கேற்றினார்கள். உங்களுடைய நல்ல பெயரையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்ல முன்னேறி கொண்டு வருவதையும் சிலர் பிடிக்காமலும் நீங்கள் வாழ்க்கையில இப்படியே விட்டால் முன்னேறி விடுவீர்கள் என்றுமே சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அவர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்காங்க. நான் தூய்மையானவன், நிரபராதி என்று நீங்கள் சமுதாயத்திற்கு நிரூபிக்க ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கு. நியாயத்திற்காக போராடும் உங்களை உலகம் ஒரு குற்றவாளியை போல பார்த்த அந்த ஒரு பார்வை உங்களை உடைத்து தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா? உங்கள் மீது இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளும் பொய்யான அவதூறுகளும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது சுமத்தப்பட்டதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக நிச்சயமா கூறவும் வேண்டும். இரண்டாவதா உங்களுடைய நம்பிக்கை வீழ்ச்சி. நீங்கள் அதிகமா நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள், குடும்பத்தினர்கள், அண்ணன் தம்பி என்று பழகக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் அதிகமாக ஒரு நம்பிக்கையை வைத்து பழகக்கூடிய ஒரு நபர். தொடர்ச்சியான தோல்விகளும் அடுத்தடுத்து வந்த துரோகங்களும் மற்றும் கிரகங்களின் வக்ர ஓட்டத்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தரிந்து போனது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடங்கிய தொழில்கள், தொடங்கிய வேலைகள் அது எல்லாமே தோல்வியில முடிந்து விட்டது. நீங்கள் அது தோல்வியில முடியும் என்று 100% கூட நினைத்து பார்த்ததே கிடையாது. 99% எனக்கு அது வெற்றியைத்தான் தேடி கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்துதான் சில தொழில்களையும் சில வேலைகளையும் உங்களை நம்பியும் நீங்க தனியாகவும் மற்றவங்களை ஆரம்பிக்க சொல்லியும் நீங்க சொல்லவா ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு தோல்விகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியது. அதிலிருந்து வெளிவர முடியாமல் அதுல உங்களுக்குன்னு பட்ட கடன்களை இன்னும் கெட்டி முடிக்க முடியாமல் உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு துரோகங்களும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து அது தேவையில்லாத கஷ்டங்களையும் கிரகங்களின் சூழ்ச்சியால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இதெல்லாம் ஏற்பட்டு என்னுடைய வாழ்க்கையை இது மாற்றும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. நல்லவனாக வாழ்ந்தால் இந்த உலகம் வாழ விடாதா? தர்மம் என்பது பொய்யா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே எழுந்தது. அது ஆழமாக எழுந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டுமே தான் இருக்கு. இறை நம்பிக்கையின் மீதும் உங்களின் சொந்த உழைப்பின் மீதும் இருந்த பிடிப்பானது தளர்ந்து போனது. உங்களுடைய வாழ்வின் மீதான ஒரு சுவாரஸ்யமே வாழ்க்கையை பிடித்தா வாழணும் அப்படிங்கிறதே குறைந்து எதிலும் ஒரு விரக்தி நிலைமையானது ஏற்பட்டு நம்பிக்கையின் விளிம்பில் நின்று தவித்து கொண்டும் இருப்பீங்க. யார் மீதும் இனிமே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, யாரையும் முழுமையா நம்பக்கூடாது என்கிற நிலைமைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. அடுத்ததான் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்குள்ள ஒரு தடைகள் ஏற்பட்டது. கும்பம் ராசிக்காரங்க எப்போதுமே தொலைநோக்கு பார்வையும் பெரிய கனவுகளையும் கொண்ட ஒரு மனிதர்கள். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை முன்பே நம்ம கணிக்க வேண்டும் என்ற ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களின் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான கிரகங்களின் வக்ர ஓட்டத்தினால் உங்களினுடைய லட்சிய கனவுகள் அனைத்தும் கால தாமதமாயின அல்லது தற்காலிகமாக முடக்கப்பட்டன. தொழில் தொடங்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்றெல்லாம் நீங்க மனதுக்குள்ள நினைத்து வைத்திருந்த சில விஷயங்கள் எல்லாமே அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படியே உறைந்து போன அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. திருமண வாழ்க்கையிலிருந்து தொழில் வாழ்க்கையிலிருந்து அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்தும் பணமானதை கூட நீங்க சேமித்து வைத்தால் கூட அந்த ஒரு பணத்தை உங்களால செலவழிக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளப்பட்டிருக்கும். இன்று என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும், நாளை நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்கல்வி, சொந்த தொழில் வாழ்க்கை, வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உயரிய கனவுகள் அனைத்துமே இழுபறியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்தது. மற்றவங்க மிக எளிதாக தங்களுடைய இலக்குகள் அடையும் போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும்
என்ற விரக்தி உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதலாவதா புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். குடும்பம் ராசியினருக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போவதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரமாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா காண்பித்து கொடுக்கும். அந்த ஒரு பிரமாண்டமான உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி உருவாக்கும். இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி பொருளாதார நெருக்கடிகளால் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் தனித்துவமான திறமைகளின் மூலம் பகுதி நேர தொழில்கள் அல்லது புதிய வர்த்தக முறைகள் மூலம் எதிர்பாராத பணவரவு அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் தேடி கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருப்பதால் உங்களுடைய நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். கடைசி சில வருடங்களாக போட்டிகள், சந்தை மந்தநிலை மற்றும் கூட்டு வியாபாரத்தில் ஏற்பட்ட சூழ்ச்சிகளால் முடங்கி கிடந்த உங்களின் வியாபாரம் இப்போது கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமாக அமைவதால் புதிய பொலிவு பெற்று அசுர வேகத்தில் வளர்ச்சியடையவும் ஆரம்பிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களின் நீண்ட கால ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய கிளைகளை நீங்க தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் உங்களின் திறமைக்கு ஏற்ற ஊதிய உயர்வும் உங்களை தேடி வந்துவிடும். மேலதிகாரிகள் உங்களின் ஆளுமை திறனை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. குடும்பத்துல ஒரு போதுமான அளவுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனத்தாங்கல்கள் அனைத்தையுமே பனி போல உருகி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. கும்பராசினரின் கடுமையான கோபத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நந்தவனமாகவே காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு இதில் ஏதேனும் கவலைகளும் கேள்விகளும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். அவங்க மிக எளிதாக தங்களுடைய இலக்குகள் அடையும் போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்ற விரக்தி உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதலாவதா புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். குடும்பம் ராசியினருக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போவதால்
உங்களின் வருமானத்தில் ஒரு பிரமாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா காண்பித்து கொடுக்கும். அந்த ஒரு பிரமாண்டமான உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி உருவாக்கும். இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி பொருளாதார நெருக்கடிகளால் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் தனித்துவமான திறமைகளின் மூலம் பகுதி நேர தொழில்கள் அல்லது புதிய வர்த்தக முறைகள் மூலம் எதிர்பாராத பணவரவு அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் தேடி கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருப்பதால் உங்களுடைய நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். கடைசி சில வருடங்களாக போட்டிகள், சந்தை மந்தநிலை மற்றும் கூட்டு வியாபாரத்தில் ஏற்பட்ட சூழ்ச்சிகளால் முடங்கி கிடந்த உங்களின் வியாபாரம் இப்போது கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமாக அமைவதால் புதிய பொலிவு பெற்று அசுர வேகத்தில் வளர்ச்சியடையவும் ஆரம்பிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களின் நீண்ட கால ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய கிளைகளை நீங்க தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் உங்களின் திறமைக்கு ஏற்ற ஊதிய உயர்வும் உங்களை தேடி வந்துவிடும். மேலதிகாரிகள் உங்களின் ஆளுமை திறனை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. குடும்பத்துல ஒரு போதுமான அளவுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனத்தாங்கல்கள் அனைத்தையுமே பனி போல உருகி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. கும்பராசினரின் கடுமையான கோபத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நந்தவனமாகவே காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள